Hello viewers, very good evening. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கேன் viewers. சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 month above வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து அவர் ஜாயின் பண்ணார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 2 hours or 3 hours கிளாஸஸ் வந்து நம்மக்கிட்ட அட்டன் பண்ணுவார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஹைவேஸ் கிளாஸும் எடுப்பார். ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், சார் காரு கற்றுக்கிட்டு ஸோ டச்சு விடாமல் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு புது கார் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போதைக்கு ட்ரைவ் பண்ணுறது கார் இல்லை அப்படிங்கிறதுனால மந்த்லி ஒன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டச் அப் கிளாஸ் மட்டும் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து நம்மக்கிட்ட கற்றுக்கிற கிளைண்ட்டுக்கு கார் புதுசாக வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டச் அப் கிளாஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2 hours கிளாஸஸ் இருக்கும். அந்த 2 hours கிளாஸஸ் தான் இப்போ வந்து சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோர் தேன் வந்து கொஞ்சம் ஒரு 5 to 6 hours வந்து ஹைவேஸ் கிளாஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு 6 monthக்கு அப்புறம் சாரை மீட் பண்ணுறோம். ஹலோ சார், ஒரு 6 monthக்கு அப்புறம் நம்ம உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து டச் அப் கிளாஸ் மட்டும் வந்துட்டுருக்கீங்க. எப்படி இருக்குது ஆக்சுவலாக, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கீங்க, எப்படி இருந்தது ஆக்சுவலாக? ஸோ இந்த மாதிரி கிளாஸ் முடிச்சுட்டு போனோன்னா கொஞ்சம் நல்லா ஃபார்மில் இருந்த மாதிரி இருந்துச்சு சார். ஓகே, அதான் கொஞ்சம் ரொம்ப நாள் கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம டச் அப் கிளாஸ் 2-3 வந்தோம். ஆமாம். ஸோ அதுக்கப்புறமே ஒரு 3-4 மாதம் ஆனதுனால நம்ம இன்னும் வந்து இந்த கார் வாங்குற பிளான் இன்னும் வந்து தள்ளி போயிட்டே இருக்கனால ஓகே. ஸோ நம்ம உங்கள்கிட்ட டச் அப் பிளான்ஸு கொஞ்சம் லாங் டிரைவ் இது மாதிரி போகலான்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் இன்றைக்கி ஓகே இன்றைக்கி டைம்ஸ் அவங்க இதை முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்க. கண்டிப்பாக. ஸோ நம்ம அதுக்கப்புறம் பிளான் பண்ணி ஈஸியாரில் போயிட்டுருக்கோம். எஸ். ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். சாருக்கு வந்து ஆல்ரெடி நல்லா டிரைவிங் தெரியும், ஏன்னா நம்ம தான் சொல்லி கொடுத்து அவரை ரெடி பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பயம், ரெண்டாவது வந்து அந்த டச்சு விடக்கூடாது, ஃபார்மில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நானும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், சார் நீங்கள் புது கார் வாங்க டிலே ஆனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் வந்து நீங்கள் டச் விட்றாமல் ஒன்று நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கார் எதாவது இருந்ததுன்னா அதில் எடுத்து ட்ரை பண்ணிட்டுருங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸு யாரும் கார் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஆஃப் கிளாஸ் வந்து எடுப்பார். இன்றைக்கி அவருக்கு வந்து ஹைவேஸ் கிளாஸ் கூப்பிட்டு போய் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ 2 hours வந்து இப்போ நாங்கள் ஈசிஆர் ரோட்டில் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மகாபலிபுரம் வரைக்கும் நாங்கள் ட்ரைவ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் அடுத்த ஒரு மாதத்துக்கு வந்து அவருக்கு நல்ல ஃபார்ம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டச்சு விடாது, ஷேக்கிங் இருக்காது. ஏன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து மறுபடியும் மிஸ் ஆகும். ஏன்னா இது காரை பொறுத்த வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா டச்சு விடாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபார்மில் இருக்கும். பேரிகார்ட் இருக்குது, கேர்ஃபுல் டிரைவ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டச் அப் கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி சாருக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ஹைவேஸ் கிளாஸ் தான் வந்து அவருக்கு டச் அப் கிளாஸில் கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ வீவர்ஸ், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து பக்காவாக வந்து உங்களை ஓட்ட வைப்போம். சார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அவர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து வேறு லெவலில் வந்து ஓட்டிகிட்டு தான் இருந்தார் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கற்றுக்கிட்டு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ கார் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. கூடி சீக்கிரமே வந்து ஒரு கார் வாங்குகிற ஐடியா இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து புது கார் வாங்குறச்சையும் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்ட்ரோல் இருந்தது. பட் ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் நடுவில் கொஞ்சம் அவரும் டைட்டாக பிஸியாக இருந்தார். எனக்கு கொஞ்சம் ஷெட்யூல் இருந்தது. பட் அவரோட ஒர்க் ரொம்ப இதுவாக இருந்தது. அதுவும் இல்லாமல் லாக்டவுன் டைமில் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஓட்ட முடியாத ஒரு காரணமும் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பிளான் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்காரு. இதுதான் விஷயம். அதாவது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுறோம். அதேமாதிரி ஹைவேஸில் ஓட்டுறச்ச ரொம்ப கேர்ஃபுல்லாக நைட் டைமில் நம்ம ரொம்ப பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கணும். ஏன்னா ஓவர் ஸ்பீடு ஓட்டக்கூடாது. அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போகிற காரோட வெளிச்சத்தை வச்சு தான் நம்ம நைட்டில் ஓட்ட முடியும். ஏன்னா அதிகமான ஸ்பீடில் நம்ம ட்ரைவ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ அதனால் வந்து சாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் ஆல்ரெடி தெரியும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி வேல்யூபிளான டிப்ஸ்லாம் வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி டே டைமில் நம்ம ஓட்டுற அளவுக்கு நைட் டைமில் ஓட்ட முடியாது. அங்கே பேரிகார்டு இருக்குது சார், பி கேர்ஃபுல். எஸ், ஓகே. நியூட்ரல் ஃப்ளோவில் வேணால் கன்வெர்ட் பண்ணிங்க. நல்லா ஸ்லோ பண்ணி போய்ங்க. கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணி விடுங்க மெதுவாக. இன்னும் கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணி மெதுவாக வளைஞ்சி பாம்பு மாதிரி வளைஞ்சி போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி மெதுவாக போய்ங்க. வெரி குட். ஸோ அந்த இடத்துல பேரிகார்டு ஃபுல் கம்ப்ளீட் பேரிகார்டு இருக்கிறதுனால ஸோ யூ கேன் கம் அரவுண்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம திருப்பணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூவ்மெண்ட் வந்து கிளியராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரைவிங் ஸ்டைல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
எஸ் மேபி வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்பீடாக ஓட்டுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம ட்ரைவ் பண்ணிக்கணும். ஏன்னா லெஃப்ட்டில் ட்ரைவ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டிரைவிங்க்கு வந்து லெஃப்ட்டு வந்து எப்போவுமே கரெக்டான பொசிஷனாக இருக்கும். ஸோ ரைட்டில் போனோம் அப்படின்னா ஓவராக போகிறவங்க ஸ்பீடாக ஓட்டுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் தான் உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பாலம் இருக்குது. அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பீச்சாகவும் நிறைய பேர் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்காடு கிட்டே வந்திருக்கோம் நாங்கள். ஸோ ஆல்மோஸ்ட்டு க்ளோஸ் பை த முட்டுக்காடு ஜங்ஷன். இந்த இடத்துல ஒரு பேரிகார்டெலாம் போட்டிருப்பாங்க. ஸோ பேரிகார்டு போகிறச்ச வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணிக்கணும். அந்த இடத்துல வந்து ரைட் லெஃப்ட்லாம் ஜிக்ஜாக் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஹைவேஸில் வண்டியை வந்து நைட்டில் நிறுத்தக்கூடாது. இருட்டான இடத்துல அப்படியே நிறுத்தினாலும் பார்க்கிங் லைட்ஸ் நீங்கள் ஆன் பண்ணணும். பார்க்கிங் லைட்ஸ் ஆன் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வண்டி நிற்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா பார்க்கிங் லைட்டை நீங்கள் ஆன் பண்ணலன்னா சுத்தமாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சைடில் அந்த வண்டி ஏறுது உள்ளே ஆன் அடிச்சுக்கோங்க. பி கேர்ஃபுல்லானா ஓகே சூப்பர். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆர்ன் கொடுத்தா தான் இந்த இடத்துல ஒரு பெண்டு வரப்போகுது. அதனால் ஸ்லோ ட்ரைவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பெரிய வளைவு பெண்டு இருக்குது இந்த இடத்துல. ஸ்பீட் வேண்டாம். பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த போர்டுக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிக்கணும். அதேமாதிரி இங்கே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம வாட்ச் பண்ணால் மட்டும் தான் ஹைவேஸில் ஓட்டும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு அந்த கிளாரிட்டி வந்து நிஜமாகவே கிடைக்காது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கவர் பண்ணி ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ சாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம ஹாப்பியாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அகெயின் வந்து அந்த டச்சப் கிளாஸ்க்கும் வந்துட்டுருக்காரு. ஸோ நம்மக்கிட்டே கற்றுக்கினதுனால அவர் நம்மக்கிட்டே வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் டு ஃபார்ம் வந்து அவர் எடுக்க முடியும். ஏன்னா வந்து வேறு இடத்துல போனாங்கன்னா வேறு மாதிரி சிஸ்டம்ஸ் எதாவது சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து புரியாமல் போயிடும். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. எப்படி சார் இருக்குது? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து உங்களை மீட் பண்ணுறோம். நீங்களும் அதுக்கப்புறம் இப்போ ஓட்டிகிட்ருக்கீங்க. எப்படி இருக்குது ஆக்சுவலாக பேக் டு ஃபார்ம் வந்துட்டிங்களா? அதான் சார், அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் ஓட்டுறப்ப அந்த பழைய ஃபார்மில் இல்லை, கொஞ்சம் நம்ம அப்படி இருந்தோம். ஆனால் இப்போ ஓட்ட மறுபடியும் அந்த பழைய இது பிக்கப் வந்துருச்சு கரெக்டாக. ஓகே. ஸோ டச்சப் கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டச்சப் கிளாஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சார். அதை வந்து எப்போவுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் வந்து எடுத்துக்கணும். ஸோ காரை நீங்கள் புதுசாக கூடி சீக்கிரம் வாங்கணுங்கிறத வந்து நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த இது கிடைக்கும், பிராண்ட் நியூ கார் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு புது வண்டி வாங்கி நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆசை. தேங்க்யூ. ஓகே, வெல்கம் சார். ரொம்ப அழகாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பேரிகார்டு இருக்குது. அகெயின் இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக போய்க்கணும். ஸ்லோ டவுன் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக பாருங்கள் வண்டி எல்லாமே. நியூட்ரல் ஃப்ளோவில் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸ்பீடை கம்ப்ளீட்டாக ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து போகலாம் இந்த இடத்துல வந்து ஃபுல் பேரிகார்டு இருக்கிறதுனால வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரைட் லெஃப்ட்டுன்னு ஏறி போவாங்க. ஸோ நம்ம வந்து நடுவிலே தான் போகணும். நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க. பிரேக் ரொம்ப அழுத்தாதீங்க. நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க. பி கேர்ஃபுல். எஸ், ஒரு பக்கா ஜங்ஷன் இது. நம்ம நேராக போகணும். ஸோ இந்த பக்கா ஜங்ஷனில் வந்து நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஸ்பீடு இருக்கவே கூடாது. ஸ்பீடு இருந்ததுன்னா நம்ம கண்ட்ரோல் மிஸ் ஆகிடும். கீர் மாற்றிக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து ஸ்பீடோட லிமிட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணுறோங்கிற அந்த விஷயமும் நம்ம ரொம்ப ரொம்ப கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும். கீர் மாற்றிக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கரெக்டாக வந்து கண்ட்ரோல் முக்கியம். எஸ், ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. ஏன்னா ஒன்றும் ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு அவரை மீட் பண்ணும்போது வந்து அவருக்கு அந்த சிஸ்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் இல்லை, கீர் வந்து ப்ராப்பராக விழல. வெரி குட். கிளச்சு விடாமல். ஓகே. ஸோ அந்த கீரோட மூமெண்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு 3 மாதம் கேப் விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மைல்டு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு மறுபடியும் ஃபார்ம் பண்ணி விடணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே வந்து ஒரு விஷயங்கள் கற்றுக்கிட்டோன்னா ரெகுலர் டச் இல்லை அப்படின்னாலே இந்த மாதிரி வந்து மறந்து போயிடும் நமக்கு. அதுவும் இல்லாமல் எந்த ஃப்ளோவில் எப்படி வரணுங்கிறதுக்கு கேன் டேக் சம் டைம். ஸோ அந்த டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட் எப்போவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காரு. அவர் ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நைட் டைம் அகெயின் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்கார் வியூவர்ஸ். நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பக்கா ட்ரைனிங் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தேங்க்யூ வியூவர்ஸ். பாய்.